வெள்ளைத்தோல் மீதான இந்தியர்களோட ஈர்ப்பு பித்துன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்கின்னை வெள்ளையாவும் பளபளன்னு மாற்ற ஆசைப்பட்டு இந்தியர்கள் பாட்டிலா கிரீம்கள் உள்ளிட்ட அழகு சாதனங்களை வாங்கி குவிக்கிறாங்க. இந்தியாவோட அழகு சாதன சந்தை மதிப்பு பார்த்தாலே இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட 2023 வருட தோல் பராமரிப்பு சந்தையோட மதிப்பு மட்டும் 15,800 கோடிகள். இதை மதிப்பிட்டது ஏசி நீல்சன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சந்தை ஆய்வு நிறுவனம். இந்த தொகையில சுமார் 25%, அதாவது 4000 கோடிகள் தோலை வெள்ளையாக்கும் பொருட்களுக்கு மட்டும் செலவிடப்படுது. அழகிற்கு பின்னால் ஓடும் பெரும்பாலான இந்தியர்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து புரியறதே இல்லை. தங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியா செலிபிரிட்டி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவே முறையா ஆய்வக மற்றும் மருத்துவ சோதனை செய்யப்படாத அழகு சாதனங்களை வாங்கி பயன்படுத்தி தங்களோட தோலை நாசம் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இதில் காமன் விக்டிம் சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்தே ஆஸ் யங்கஸ்ட் 13. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த க்யூரியாசிட்டி, இந்த லுக்கிங் குட்டோட ப்ரெஷர் அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து இட் கோஸ் அப் டு 40 வரைக்குமே அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டே நம்ம போட முடியல. பட் இட் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் யங்கஸ்ட் சின்ன பசங்க. இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம், அதாவது ரெட்டினால்னு சொல்வோம், அதை எடுத்துட்டு ஒரு 13-year-old குழந்தை கழுத்தெல்லாம் சுருக்கமாக இருக்குன்னு போட்டு வெந்து வந்தது. ஸோ 13 இயருக்கும் ஆன்டி ஏஜிங்க்கும் சம்மந்தம் எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி பேர்ன் பண்ணி சென்சிட்டிவாகவும் வந்திருக்காங்க. ஒரு சின்ன மஞ்சள், அன்றாட யூஸ் பண்ணுற மஞ்சளோட டூத் பேஸ்ட்டை கலக்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணி பேர்ன் ஆகி வந்த பேஷண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கிறாங்க. சில்லி, பேக்கிங் சோடா, பேஸ்ட்டு, லவங்கத்தை அரைச்சி தலை ஃபுல்லாக தலைவலிக்குன்னு தடவுனது, இது மாதிரி எக்கச்சக்க பூண்டு, சின்ன வெங்காயத்தை தலையில் தடவுறது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கேசஸ் இருக்குது. இன்னொன்று, கிச்சனில் இருக்க எல்லா பொருளையும் எல்லா விதமாக யூஸ் பண்ண பேஷண்ட்ஸ் we have seen. அதாவது உணவு பொருளாக இருக்கிறத சாப்பிடுங்க, அதோட பெனிஃபிட் இன்னுமே நமக்கு டீப்பராக போகும். பட் என்னென்னா, இந்த ஹோம் ரெமெடிஸ் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலுமே சில ஸ்கின்னுக்கு ரொம்ப சென்சிட்டிவிட்டி கொடுத்துரும். லவங்கம் ஒரு பேஷண்ட் அவர் தேய்ச்சது ஒயிட்னிங்காக இல்லை, தலைவலிக்காக லவங்கத்தை அரைச்சி நெத்தி 10 மாதிரி போட்டு எரிஞ்சு போய் இட் டுக் ஆல்மோஸ்ட் 3-4 வீக்ஸ். அந்த செவந்து போன இதுவே தணிக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. சோடா உப்பை அண்டர் ஆர்மில் தேய்க்கிறது, இந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாஸில் ஜெனட்டல் ஏரியாவில் ஒயிட்னிங்கிற பேரில் தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலாக டார்க்காக இருந்தால் கூட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி டேமேஜ் ஆன ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். தோல் நிபுணர்கள் கிட்ட கலந்து பேசிதான் ஒரு பொருளை ஸ்கின்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்னும் பெரும்பாலான இந்தியர்கள் கிட்ட இல்லை. நீங்களும் அதுல ஒருத்தரா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இந்தியாவில் அழகு சாதனங்களை CDSCO எனப்படும் மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு தான் மேற்பார்வை செய்யுது. ஆனா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியாவில் மருத்துவ பரிசோதனைகள் கட்டாயம் கிடையாது. சில பாதுகாப்பு சோதனைகள் மட்டுமே அவசியம். அதாவது பாதரசம் போன்ற தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்களோ அல்லது தடை செய்யப்பட்ட நிறமைகளோ இருக்கா அப்படிங்கிற அடிப்படை பாதுகாப்பு சோதனைகள் மட்டும்தான் ஒரு அழகு சாதன பொருளுக்கு இந்தியாவில் தேவை. இங்கதான் முதல் பிரச்சனையே. எல்லா வகை அழகு சாதன பொருட்களுக்கும் ஒரு மைய சோதனை அமைப்பு இல்லாம இருக்கிறதுனால சந்தைக்கு எளிமையா ஒரு அழகு சாதன பொருளை கொண்டு வந்துட முடியுது. இங்கதாங்க சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் உள்ள வராங்க. அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு ஏத்த வகையில இந்தியாவில் எண்ணற்ற பிராண்டுகள்ல லட்சக்கணக்கான அழகு பொருட்கள் கிடைக்குது. அவற்றில் பெரும்பாலானவை ஸ்கின்னை வெள்ளையாக்குவதா உறுதியளிக்கும் பொருட்கள் தான். இந்தியர்களோட வெள்ளை நிறம் மீதான இந்த வெறி இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாவே உருவானது. இதை பத்தி புகழ்பெற்ற தி கார்டியன் நாளிதழ் வெளியிட்ட ஒரு செய்தியில, இந்தியாவில் 1978 முகம் மட்டும் இல்லாம பிறப்புறுப்பு சருமம் வரை எல்லாவற்றையும் வெள்ளையாக்கும் ஒயிட்டனிங் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2010 இந்தியாவோட தோல் பராமரிப்பு சந்தை மதிப்பு 3828 கோடிகளா இருந்துச்சு. அதே போல 2012 இந்தியர்கள் மொத்தம் 233 டன் ஸ்கின் ஒயிட்னிங் பொருட்களை பயன்படுத்தியதாகவும், அதற்காக இந்தியர்கள் செலவு செஞ்ச தொகை கொக்கோ கோலாவுக்கு செஞ்ச செலவை விட அதிகம் அப்படின்னும் புகழ்பெற்ற தி கார்டியன் நாளிதழ் தன்னோட செய்தி ஒண்ணுல சொல்லியிருக்கு. அழகு சாதனங்களோட சந்தை மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2023 15,800 கோடிகளா வளர்ந்திருக்கு. இந்தியர்களோட இந்த ஒயிட் ஸ்கின் மீதான அப்சஷனை வெளிப்படையா விமர்சிச்ச வெகு சிலர்ல ஒருத்தங்க தான் நடிகை நந்திதா தாஸ். இவங்க வேற யாரும் இல்ல, அழகி திரைப்படத்துல நடிச்ச அதே அழகிதான்.
இது சம்பந்தமா பிளாக் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற பிரச்சாரத்திற்கும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். அழகு சாதன நிறுவனங்கள் கொடுக்கிற பணத்துக்காக ஒரு கிரீம்ல அபாயகரமான ரசாயனங்கள் இருக்கா, உண்மையாவே பலன் தருமா, இப்படி எந்த சோதனையும் செய்யாம ஏன் அந்த பொருளையே பயன்படுத்தாம அதை தங்களை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் பரிந்துரைக்கிறாங்க. இந்த ஒயிட்டனிங் க்ரீம்ஸ் வாங்குறத தவிர்த்துருங்க. அது வந்து ஒரு பெரிய மோகம். ஸோ அந்த ஒயிட்டனிங் க்ரீம்ஸில் ஹைட்ரோக்வினான் அது வேண்டாம். மர்க்யூரி நிறைய இருக்குது, இப்போல்லாம் லெட் இருக்குது யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில். இதெல்லாம் சிஸ்டமிக்காக, அதாவது உடல் ஆர்கன்ஸில் பிரெயின் டேமேஜ் இது மாதிரி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணி கிட்னி டிசீஸ் வந்த கதையெல்லாமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனாவசியமான ஓவர்லோடட் சீப் கெமிக்கல்ஸ், சீப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒயிட்டனிங் எஃபெக்ட் கொடுக்குங்கிற ப்ராமிசஸை நம்பி அது மட்டும் வாங்கக்கூடாது. சேஃபான சில ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன். உங்கள் ஆசைக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்குமோ கொடுக்காதுங்கிறத விட டேமேஜ் எதுவும் பண்ணாது. ஹனி ஓகே, ஓட்ஸ் ஓகே. ஓட்ஸை வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓட்ஸை நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஹனியோடு மிக்ஸ் பண்ணி தேய்க்கலாம். அது வந்து எந்த வித டேமேஜ் பண்ணாது. பப்பாயா ஃப்ரூட்ஸில் இஸ் ஓகே, பனானா கூட இஸ் ஓகே. இந்த மாதிரி ரொம்ப காமிங். இந்த தயிர், லெமன், மஞ்சள், சோடா உப்பு, காஃபி ஸ்க்ரப் இதெல்லாமே வேண்டாம். உண்மையாவே ஒரு அழகு பொருள் அரசின் மருத்துவ பரிசோதனைகளை கடந்து வந்திருந்தா அது குறித்த தகவலை நீங்க ctri.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் பார்த்துக்கலாம். ஆனா என்னதான் நீங்க கவனமா இருந்தாலும் சில அழகு சாதன நிறுவனங்கள் நுட்பமா வார்த்தைகளா விளையாடி உங்களை நம்ப வைப்பாங்க. உதாரணத்துக்கு கிளினிக்கலி டெஸ்டட், டெர்மா அப்ரூவ்டு அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அது அரசின் மருத்துவ பரிசோதனைகளை தாண்டி வந்த மாதிரியும், தோல் நிபுணர்கள் பலர் சேர்ந்து அதை பரிசோதனை செஞ்ச மாதிரியும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா ஒரு நிறுவனம் தனிப்பட்ட முறையில சிறிய அளவிலான சில அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் மட்டும் செஞ்சுக்கிட்டும், ஒரே ஒரு தோல் நிபுணர்கிட்ட மட்டும் அவங்க பொருளை கொடுத்து பரிசோதனை செஞ்சிட்டோம், இது போன்ற வாக்கியங்களை அவங்க பொருளை பயன்படுத்த முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வந்து 10 ஸ்டெப் கொரியன் ரொட்டீன், 20 ஸ்டெப் கொரியன் ரொட்டீன், இது மாதிரி எக்கச்சக்கமான இந்த கொரியன் சீரீஸ் எப்படி ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அது மாதிரி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதிகமான ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் நம்மளோட வெதருக்கும் நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப்புக்கும், நம்மெல்லாம் கொஞ்சம் மாநிறமான ஆட்கள், நமக்கு நிறைய மெலனின் கண்டென்ட், அதாவது நிறம் கொடுக்குற செல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு சின்ன டேமேஜ் வந்தாலும் அது நம்மளை கரும்புள்ளியாக தான் மாறும். ஒரு மினிமலிசம் அப்படின்னா எதுவுமே போடாமல் இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு மாய்ஸ்சரைசர் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுற விதமாக எந்த ஏஜ் குரூப், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாய்ஸ்சரைசருங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் நான் நெகோஷியபிள். யாராக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் 6 மாதத்துக்கு மேலேயே போட ஆரம்பிச்சிடலாம். பட் வி யூஸ்வலி சே ஒரு வயசுக்கு மேலே, 1.5-2 வயசுக்கு மேலே நீங்கள் ரொம்ப வெளியே கொண்டு போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டு கொண்டு போகிறது, ஒரு ஸ்விம்மிங் பூல் அப்பெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் குழந்தைய, அப்போ முக்கியம். ஸோ சன்ஸ்க்ரீன்ங்கிறது நான் நெகோஷியபிள். ஒரு தோல் மருத்துவ நிபுணர் சொன்னா மட்டும்தான் ஒரு அழகு பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னு ஸ்கின் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.